இவனெல்லாம் உதைக்கணுமா வேணாமா? என் தலையை உயர்த்தினீரே. ட்ரவுசர் போட்டு வேலைக்கு போவியா இல்ல வேற எங்கேயாச்சும் கிழிஞ்ச ஜீன்ஸ் பேண்ட் மேடையில போதன. அதாவது இன்னைக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த விஸ்லி பிரதர் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா, கால் சட்டை போட்டு ஆராதனை பண்றாங்க, இவங்க எல்லாம் உதன்னு உதைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. வேண்டும் என்றே அந்த கால் சட்டை போடுறவன் வேணுக்குன்னே இன்னொரு பதிவை அவனுடைய தளத்துல போட்டிருக்கான். அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம், பாருங்க. கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. நீ பாடு சத்தமா. சரி, இவன் திரும்ப போட்டானா? வேண்டும் என்றே போட்டிருக்கிறான். வேண்டும் என்றே அந்த காட்சி பதிவு பழைய பதிவா அப்படிங்கிறது தெரியல, பழைய பதிவு தான் நினைக்கிறேன். திரும்ப போட்டுருக்கான், வேண்டும் என்றே போட்டிருக்கான். சரி, இவன் தான் போடுவான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சபையில இருக்கக்கூடிய இவன் மனைவியா அல்லது சகோதரியான்னு தெரியல, சபை விசுவாசியான்னு தெரியல. அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பாருங்க. There are many labels in our life that are stopping us. போட்டு கிளின்னு கிழிச்சிருக்காங்க, நல்ல பேண்ட்டை கிழிச்சிருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு இது பாருங்க. அவனை டவுசர் போடாதடா, இவனெல்லாம் உதைக்கணுமா வேணாமா? உதைக்கணும் அப்படின்னு சொன்னார் இல்லையா? இவ சொன்னதுனாலேயே வேண்டும் என்றே இதை செஞ்சிருக்கா. அதுக்கு அடுத்து கிழிஞ்ச சகோதரிய மேல இது பண்ணி வச்சு இது ஒன்றா வைக்கிறான். அப்போ நம்முடைய வாழ்வியல்ங்கிறது வந்து ஒருவருக்கு புத்தி சொல்லி போதித்து இருக்க கடவும் அப்படிங்கிறது தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. சரியா? பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டொழித்து தேவனுடைய பரிபூர்ண சித்தம், பரிபூர்ண நன்மை என்ன அப்படிங்கிறத நம்ம பகுப்பாய்வு செய்து அதனூடாக நம்ம பயணிக்கணுமே தவிர, ஒருவர் சொன்னாருங்கிறதுக்காக திரும்பியும் போட்டு எவ்வளவு பெரிய ஒரு கேவலமான ஒரு விஷயமாக இருக்குது அப்படின்னு பாத்தீங்களா? அப்போ இவங்களுக்கெல்லாம் முறையாக பைபிள் வாசிக்கல, முறையாக கிறிஸ்துவத்துக்குள்ள இல்ல அப்படிங்கிறதுன்னு சொல்லணும். இனிமே வரும் தலைமுறையினர் என்ன பண்ணி பார்ப்பாங்க, பெண் பிள்ளைகள் என்ன பண்ணி பார்க்கும், அதுக்கு அடுத்தாக்குல வரக்கூடிய இளம் வாலிபர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படிப்பட்ட காரியங்களை தான் மறுபடியும் செய்வாங்க, வைப்பாங்க. இது நல்ல படிப்பினையாக இல்லை. அப்பா மாறல, அம்மா மாறல, நம்முடைய வாழ்க்கை இது மாறல, சாப்பாடு மாறல, எதுவுமே மாறல. உலகம் வானம் இருந்த மாதிரிதான் இருக்கு, இருந்த வண்ணமாக இருக்கிறது. வெளிச்சம் வந்த வண்ணமாக இருக்கிறது, எதுவுமே மாறல. இது இந்த ஆண்டு மாறினதுனால வெளிச்சம் வேற மஞ்சள் கலர்ல வந்துட்டா? இல்ல, ஆண்டவர் மாறல, ஆனா இவங்க மாறிட்டாங்க. இதை வந்து நாம என்ன சொல்ல முடியும்? இவனெல்லாம் உதைக்கணுமா வேணாமா? சொல்லுங்க. நீ ட்ரவுசர் போட்டு வேலைக்கு போவியா இல்ல வேற எங்கேயாச்சும் ஆபீஸ் முக்கியமான பிரைம் மினிஸ்டர் பார்க்க போவியா? தேவனை பார்க்கும் ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னு சொன்னா ஒரு கடிந்து கொள்ளுதல்ல இவனெல்லாம் உதன்னு உதைக்கணும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? இது வந்து ஒரு கேஸ்ல அவரை போய் உதைக்க போறது இல்ல. ஆனா உதைக்கணும்னு சொன்னது அவங்களுக்கு காண்டாகுது. ஆனா உருப்படியா இருக்க பாடுறா அப்படின்னு சொன்னா ஏற்றுக்கொள்ள முடியல. பாத்தீங்களா? அப்ப உண்மையான உபதேசம் அவங்களுக்கு கடிந்து கொள்ளுதல்ல போல, சீர்பொருந்ததுக்கு போல, ஆனா சீர்கெட்டதை நாம் மீண்டுமாக செய்வேண்டா, நீ யாரா சொல்றது அப்படிங்கிற மாதிரி இந்த காட்சி அமைப்பும் பாருங்க. பாத்தீங்களா? இதுதான் லட்சணம். சரி, இதுதான் இப்படி ஒருபடி இருக்குன்னா, இந்த டார்வின் எபினேஷன்கிறவருடைய பாடல், அவனுடைய சர்ச்சி பிலீவர்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, தெருக்கள்ல ஆடி இருக்கான். அது என்ன பிளேஸுங்கிறது முத கொண்டு ஒரு பெங்களூர்ல அவுட்டர்ல எடுத்திருக்கான். அந்த டான்ஸை பாருங்க. கடற்கரையின் ஓரத்துல இயேசு வந்தாரு, பேதுருவின் நிலைமையை தான் கண்டு கொண்டாரு. கடற்கரையின் ஓரத்துல அவனுடைய டவுசர், அதாவது முழு டவுசர் போட்டிருக்கான். முழு டவுசர், அதுக்கு பைக்குள்ள பை, பேஷன் இல்ல சேட்டைதான். அப்போ இவங்களுக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, கொழுப்பு கொலஸ்ட்ரால் ஓவர் ஆகி போச்சு. இவங்க அரை டவுசரை போட்டு இது பண்றாங்க. இவங்க தெருக்கூத்து கலைஞனை போல தெருக்கள்ல ஆடுவாங்க தெரியுமா? டப்பாங்குத்து, அந்த வண்டி 4 வீலர் 3 வீலர் மாதிரி வரும் இல்லையா? இந்த 3 வீலர் வர்ற மாதிரி வந்துகிட்டு அப்படியே ஆடுவாங்க. மைக்கு குழாயெல்லாம் போட்டு டப்பாங்குத்து டான்ஸ் ஆடுவாங்க. நல்லா அந்த கோயம்பேடு மார்க்கெட்ல எல்லாம் நம்ம ஏதாவது ஒரு இது வாங்க போறோம் அப்படின்னு சொன்னா, அக்காவுக்கு பொங்கப்படி கொண்டு போகணும்னா அங்க இது பண்ணுவோம், வைப்போம் ஆரம்ப ஸ்டேஜில். அதாவது ஆரம்பத்துல கோயம்பேட்டுல இது பண்ணி எடுக்க போகும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்க இந்த மாதிரியான டான்ஸ் காலையில போட்டிருப்பான். எல்லாரும் வந்து பார்க்கணும், அதுல ஒரு 10 ரூபா கிடைக்கும் அப்படின்னு. அதே ஃபார்மேட்டை இங்க கொண்டு தான் பாருங்க. கடற்கரையின் இயேசு வந்தாரு, பேதுரு நிலவை கண்டு கொண்டாருன்னு இருக்கு பாட்டு. சரி, இந்த பாட்டை பாடுறதுனாலும் சரி, ஆடுறதுனாலும் சரி, நாம அதை விட ஒருபடி மேல போய் பேதுருவா வாழ்ந்து காட்டணும், இயேசுவா வாழ்ந்து காட்டணும். இயேசு எனக்குள்ள ஜீன் வழியாக அவர் என்ன பண்ணணும், அவரை பிரதிபலிக்கணும். பண்புல, கிரியைகளை, நல்ல விஷயத்துல, நல்ல காரியங்கள்ல இது ஒண்ணு வைக்கணும்.
பாட்டை இது பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு தெருவில் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி பிறர் ஏசுவார் அப்படிங்கிற மாதிரி ஏசுவார் அப்படிங்கிற மாதிரி இவங்க செய்யக்கூடிய அத்தனை மாய்மால காரியங்களும் கிரியைகளும் எப்படிப்பட்ட காரியத்தை கொண்டு வருகிறது பாருங்க. சரி, இதுதான் இப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா இவங்க எல்லாம் பண்றது வந்து இயேசுவை விக்கிற ஆராதனை எல்லாமே டோட்டலா வித்துட்டாங்க. இயேசுவின் மானத்தையே வித்துட்டாங்க, இயேசுவினுடைய அன்பையே வித்துட்டாங்க. அதுதான் சொல்ல முடியும். டவுசரை போட்டு ஆண்டவரை தானே சொல்ற. அப்ப அந்த ஆண்டவர் உனக்கு நல்ல ஒழுக்கத்துக்கு கத்து கொடுத்திருந்தாருன்னா, நல்ல விஷயத்த பைபிள்ல இருந்து வாசிச்சிருந்தாருன்னா நீ இந்த மாதிரி செய்ய மாட்டிய. அப்ப நல்ல வயிற்றுல பிறக்கல. அதே போல இயேசு அப்படிங்கிற நல்லவருடைய சுவாபத்தை நீ கடைபிடிக்கல அப்படிங்கிறது தெளிவா தெரியுதா தெரியலையா? சரி, அடுத்த இன்னொரு காட்சியை பாருங்க. இவரு ஒரு சபையில இருக்கிறாரு, ஒரு ஃபாதர் ட்ரெஸ்ல இருக்கிறாரு. இவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிலைய முத்தம் கொடுக்குறாரு. இது பிறர் பார்க்க என்ன நினைப்பான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே ஒரு சாரர் விக்கிரகாராதனை பண்றாங்க, அவங்களுடைய நல்ல விஷயம் எல்லாம் போயிடுச்சு, விக்கிரகாராதனை பண்றாங்க, அதை பண்றாங்க, இதை பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய சொல்லாடல் இருக்கு. சரியா? அப்போ நீங்க இதுல அதாவது ஆண்டவருடைய இயேசுநாதருடைய படம் இருக்கு, இயேசுநாதருடைய சிலருக்கு கீழே கொண்டு போய் முத்தம் கொடுக்குறாரு. ஆண்டவர் இங்கே இருக்கிறாரு, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி, நீங்க எதுல கொண்டு போய் வைக்க முடியும், நீங்களே தேவன் தங்கும் ஆலயமாய் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டார். விக்கிரகாராதனைக்கு விலகி ஓடுங்கள். அதாவது அதோட சேர்த்து 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 11 சொல்லுகிறபடி விக்கிரக காரணையாவது என்ன சொல்றது, விக்கிரக காரணையாவது, உபச்சார காரணையாவது, வெறியனையாவது, பொய்யனையாவது இவைகளோடு கூட கலந்திருக்கவும் கூடாது, அவனோடு சாப்பிடக்கூடாது அப்படின்னு இருக்கு. அப்படியானால் நீங்கள் செய்கிறது விக்கிரக ஆராதனை விட மோசமான விக்கிர ஆராதனை அப்படின்னு. அப்ப நீங்க என்ன படிப்பினை கொடுக்குறீங்களோ கீழே உள்ள பிலீவர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அதையே ஃபாலோ பண்ணுவாங்க. அதையே ஃபாலோ பண்ணும்போது இவங்கெல்லாம் ஒட்டுமொத்த விக்கிரக ஆராதனைக்காரர்கள் அப்படின்னு ஒரு பெயரை சுட்டிடுவாங்க. அப்போ நாம எது பண்ணாலும் நமக்கு கான்வர்சேஷனா போகுது, நமக்கு அகைன்ஸ்டா போகுதுங்கும் போது அந்த விஷயத்தை நம்ம செய்யக்கூடாது. இது ஒரு மோசமான டிராஜடியான ஒரு காரியம். ஆண்டவர் இப்படி கற்றுக்கொள்ளல, கிறிஸ்துவிடத்தில் அப்படி கற்றுக்கொள்ளல. முதல்ல வந்து நாம வந்து சொல்ல படிப்பினைக்காக சில காட்சிப்படுத்தணும். படிப்பறிவு இல்லாதவர்களுக்கு அப்படிப்பட்ட காட்சிகளை அமைச்சு இது பண்ண வச்சோம். எல்லா டெக்னாலஜியும் வச்சுட்டு எல்லாரும் படிச்சுட்டாங்க, எல்லாருக்கும் சத்தியம் தெரியற மாதிரி எல்லாருக்கும் பைபிள் கையில கிடைச்சிருச்சு. சோ நம்ம சுய விளக்கம் எந்த விளக்கமும் கொடுக்க வேண்டாம். ஒரு இதை போட்டோ ஒரு சிலையை வச்சோ இதுதான் இயேசுநாதர் இதுதான் அப்படின்னு நம்ம காமிக்க வேண்டியதில்லை. எல்லாரும் படிப்பறிவை பெற்றுக்கொண்டாங்க. ஆனால் நீங்க எப்படி செய்யறது, எந்த வகையான காரியம் கொஞ்சம் உணர்ந்துக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த இன்னொரு காட்சியை பாருங்க, முடிச்சிடலாம். பாத்தீங்களா? அதாவது இவங்க ஆப்பிரிக்கன்ல இருக்கிறாங்க, இவங்க கொண்டு வந்த விதை தான் இன்னைக்கு இந்தியாவுல பெந்தேகோஸ்தே அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கு. ரீ சோ தோ அத்துலோக்கோ மத்துலோக்கோ சோத்துலோக்கோ சோதுலோக்கோ தத்துலோக்கோ அஜலோக்கோ மத்தலோக்கோ. இவ சொல்றது இவளுக்கும் புரியாது. இது எங்க உள்ள பாசை வந்து எப்படி ட்ரைப்ஸுடைய பாசையில இருக்கா அப்படின்னு நம்ம இது பண்ணி பார்த்தாலும், ஸ்கேன் பண்ணி பார்த்தாலும், எங்க பார்த்தாலும் சரி, அண்டார்டிக் கடல்லையோ இருந்தாலும் சரி, அது எந்த இடங்கள்லையும் சரி, எந்த மலைவாழ் மக்கள்கிட்டையும் இந்த மாதிரியான பாசைகள் இல்லை. சோ அறியப்படாத ஒரு மிகப்பெரிய ஒரு ஜீப்ரீஸ் மொழியாகத்தான் இத பார்க்க வேண்டியது இருக்கிறது. இப்படிப்பட்ட மாய்மால கோமாளித்தனங்கள் இவைகளெல்லாம் கிறிஸ்துவத்தில் களையெடுக்கப்பட்டால் ஒழிய நாம வந்து கிறிஸ்துவத்தை இன்னும் அதிகமாக கொண்டு போக முடியாது. அதாவது இந்து மக்கள் எப்படி மனம் திரும்பணும், அவங்க இயேசுநாதரை வழிபட வரணும். அப்ப எப்படி வரணும் அப்படின்னா, நம்ம அன்பு இருக்கு, நாம அன்பு செலுத்துற விதத்துல இருக்கு, நம்முடைய கிரியையால இருக்கு, இப்படி பல காரியங்கள் இருக்கு. அன்பால வென்றார் இயேசு கிறிஸ்துவானவர். அன்பு என்கிற மிகப்பெரிய ஆயுதத்தை கொண்டு வந்து அன்பின் கயிறுகளால நேசித்த ஆண்டவர் அவருடைய சீசனாகிய அவருடைய என்ன சொல்றது தேவ தூதனாகிய நான் என்ன செய்யணும் அப்படின்னா, அவருடைய சுபாவத்தை அப்படியே பிரதிபலிக்கணும். பிதாவின் தற்சுரூபமாக இயேசு இருந்தார். சரிங்களா? பிதான்னா இப்படிதான் இருப்பாரு, இவருதான் சாலிடான அவரு தான் இப்படி இருப்பாரு அப்படிங்கிறதுக்கு இயேசு காமிச்சு வாழ்ந்தாரு. அப்ப நான் இயேசுவை எப்படி காமிக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய சுபாவம் புரியுதுங்களா? பிதாவை சாயலாக காமிச்சாரு. அந்த சாயலை தான் நாம என்ன பண்ணணும், இயேசுவை அப்படியே காமிக்கணும். அப்போ அந்த சுபாவத்தை மக்களிடத்துல காமிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் இது பண்ணுவாங்க, வைப்பாங்க. அப்படிதான் பண்டைய கால மிஷினரிகள், கத்தோலிக்கர்கள், புரோட்டஸ்டன்ட், ஆங்கிலேய மிஷினரிகள், ஆங்கில இந்தியன் இப்படி இதெல்லாம் தோற்றுவித்த அத்தனை காரியங்களும் ஃபாரினர்ஸ் இருந்தாங்க இல்லையா, அவங்க வந்து அன்பால கொண்டு போனாங்க, அறிவை கொண்டு வந்து விதைச்சாங்க, பண்பை விதைச்சாங்க, அன்பை
இயேசுவின் அன்பை முழுசா அப்படியே கொண்டு வந்து ஒரு பேக்கிங்கா அப்படி கொண்டு வந்து அன்பு அப்படிங்கிறத கொண்டு வந்து காமிச்சு இங்கேயே செத்து சொத்தெல்லாம் அப்படியே ஏழைகளுக்கும் சொத்தெல்லாம் வீடு இல்லாதவங்களுக்கு கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு அதிக மேன்மை பூமியிலே உங்களுடைய பொக்கிஷத்தை சேர்க்க வேண்டாம். இங்கே கண்ணமிட்டு திருடர்கள் கண்ணமிட்டு திரும்புவார்கள், தூசி துரும்பும் உங்களை இது பண்ண வலிக்கும், நீ என்ன செய்றியோ அது பரலோகத்தில் மிகுதியாக இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொன்ன அதன் அடிப்படையில அந்த உபதேசம் வாழ்வியல் ஆக்குனதுனால மிஷனரிமார்கள் வச்ச அடிச்சுவிடு எச்சங்கள் ஒவ்வொரு சபைகளையும் பாருங்க, ஒவ்வொரு சிஎஸ்சி சபையில பாருங்க, அதுக்கப்புறம் மற்ற எல்லா இதுலயுமே சரி அடிச்சுவிடுகளை இருக்குது. அவங்க கல்லறையாகவே அவர்கள் மரணித்திருக்கிறார்கள், மரணிக்கவில்லை, அவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள், அவர்களுடைய ஓட்டத்தை முடித்து ஓய்வு பெற்றிருக்கிறார்கள். அப்படி இருக்கிறப்ப இப்போ வருகிறவங்க லேட்டஸ்டா வர்றவங்க அடியெடுத்தவனெல்லாம் தண்டல்காரன், தெருவுக்குள்ள போக மாட்டேங்கிறாங்க, புரியுதுங்களா? தெருக்கல்ல போதுக்கு ஆள் இல்லை, போவதுக்கும் ஏன்னா பயந்துடுறாங்க, அடி வாங்கிடுவாங்க. இது சபைக்குள்ளே இருந்தா ஒரு 50 பேர் வந்தாங்கன்னா 50 பேர் 1000 தசம பாகம் கொடுத்தாங்கன்னா அதை வச்சுட்டு பாடுறவங்களுக்கு ஒரு 5-6 துட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அதுல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பைசா கொடுத்துட்டு மீதியை லவுட்டிட்டு போயிடலாம்ல, ஈஸியா சம்பாத்தியம் பண்ணிடலாம். நம்ம போக வேண்டாம், அவங்களே வரட்டும், வந்து இது பண்ணட்டும், காணிக்கை போடட்டும், இப்படிங்கிறது தானே இருக்குது. இது என்ன வாழ்க்கை? இது என்ன கிறிஸ்துவ வாழ்க்கை? சபை சார்பாக என்ன பண்ணீங்க? சபை சார்பாக என்ன மக்களை இயேசுவை எப்படி கொண்டு போனீங்க, எப்படி காட்டினீங்க? அப்போ ஒருத்தன் டவுசரை போட்டு காமிக்கிறான், இயேசு இப்படிதான் நவீன இயேசு. இன்னொருத்தங்க பாத்தீங்கன்னா ஒரு சகோதரி வந்து கிளீன்னு பேண்ட்டை கிழிச்சிருக்காங்க, இதுதான் என்ன சொல்றது புதுவிதமான ஒரு இயேசு அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ இயேசு எப்படி எல்லாம் கேவலப்படுத்துறாங்க பாத்தீங்களா? அதாவது பிசாசினுடைய கிரியைகளாக இதெல்லாம் இருக்கு. கவனத்தில் கவனம் இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும். இதை இவங்களுக்கு நான் குறை சொல்றேங்கிறது இல்ல, எனக்கு தோணுச்சு, ஆவியானவர் சொல்ல சொன்னாரு, சொல்லிட்டேன். வணக்கம்.